ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் விகே கிச்சன் ஃபேமிலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம என்னதான் சப்பாத்தி செஞ்சாலுமே உங்களுக்கு சாஃப்டாக வரலையா, ரொம்ப ஹார்டாக இருக்கா, அப்போ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் அரைச்ச சப்பாத்தி மாவு, அதாவது கோதுமை மாவு, கடையில் வாங்கின கோதுமை மாவு எதுனாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ மாவில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து இந்த சப்பாத்தி மாவும் இந்த உப்புமே நல்லாவே கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி கொடுத்துட்டு இப்போ புளிக்காத தயிராக நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் தயிர் சேர்க்குறோம்னா அப்போ தான் அந்த ஒரு சப்பாத்தியில் நல்ல ஒரு சாஃப்டாக நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி தயிர் சேர்த்து செய்கிறப்ப நம்மளுக்கு நல்லாவே ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக வருங்க. இப்போ தயிரும் இந்த உப்பும் நம்ம நல்லாவே ஒன்று நல்லா கலக்கிறவாது நல்லாவே இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு இடமா நல்லா படுறாப்புல நல்லாவே பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நம்மளுக்கு வெதுன்னு இருக்காப்புல நம்ம கை சூட்டுக்கு இருக்கணும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு ரொம்ப பச்சை தண்ணியாகவும் நம்ம இருக்கக்கூடாது. கையில் நம்மளுக்கு கொஞ்சம் சூடு இருக்கிறாப்புல தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த சப்பாத்தி மாவில் நல்லா படுறாப்புல நம்ம நல்லாவே தேய்ச்சி கொடுத்துக்கலாம், அதாவது பெரட்டி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் இந்த சப்பாத்தியை நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுங்க. இப்போ எனக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணி பத்தலை. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு கையில் உள்ள ப்ரெஷர் போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு நம்ம நல்லாவே அழுத்தி இந்த மாதிரி நல்லாவே நம்ம நல்லா விரலை நல்லா மடக்கி இந்த மாதிரி செய்கிறப்ப தான் நம்மளுக்கு சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக வரும். இந்த மாதிரி செய்கிறப்ப பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுத்து நல்லாவே அழுத்திக்கிடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப தான் நம்மளுக்கு சப்பாத்தி நம்மளுக்கு தேய்க்கிறப்ப நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம லைட்டாக மட்டும் தேய்ச்சா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அந்த சாஃப்ட் இருக்காது. இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு உப்பு தயிர்லாம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம், அதனால் நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லாவே நம்ம திருப்பி அந்த எண்ணெய் எல்லா இடமும் படுறாப்புல நல்லாவே ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிறேங்க. இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம், குறைஞ்சது நம்ம அரை மணி நேரம் நல்லாவே ஊறினாதான் இந்த சப்பாத்தி தேய்க்கிறதுக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லாவே இருக்கும். நம்ம உடனடியாக பூரிக்கு தான் நம்ம உடனடியாக தேய்க்கிறாப்புல இருக்கும். ஆனால் நம்ம சப்பாத்தியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஊறினாதான் அந்த மாவுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், இது நல்லாவே நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லாவே ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா தேய்ச்சி வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம கையை வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு குழி மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப உள்ள கை நல்லா போகுதில்ல, அப்போ நல்லா கொஞ்சம் பர்ஃபெக்டாகவே நம்மளுக்கு இந்த சப்பாத்தி மாவு நல்லாவே வந்துருச்சு. இது நல்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கலாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ சப்பாத்தி மாவு தேய்க்க போகிறீங்க, உங்களுக்கு ஹார்டாக வந்துச்சுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.